I think there is an awareness in every one of our hearts about the significance of the time in which we are found. நாம் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த நாட்களினுடைய விசேஷம் என்ன அல்லது இந்த நாட்களினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Especially, I think most of you would have heard the news about the war between Israel, US, and Iran, where Ayatollah Khomeini, the leader of Iran, has been killed. So, the repercussions it's going to have, I think you all know the news. அதாவது ஈரான் தேசமானது எப்படி தாக்கப்பட்டது, திடீரென்று தாக்கப்பட்டதிலே எப்படி அவர்களுடைய அதாவது முக்கிய தலைவர் ஒருவர் அயத்தொல்லா அர்மகதான் மகா யுத்தத்திலே போய் முடியும். I was telling dear brother Daniel David is getting fulfilled. அதாவது நான் சகோதரர் டேனியல் டேவிட் மற்றும் அவருடைய மனைவியிடம் நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது அப்பொழுது நான் அவர்களிடம் என்ன சொன்னேன் என்றால், பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் நன்றாய் அறிந்திருந்தால் அப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது இதிலே சொல்லப்பட்டபடிதான் நடக்கிறது என்பதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வீர்கள் என்று சொன்னேன். What God said about 2600 years ago through prophet Daniel is coming to fulfillment right before our eyes. அதாவது தேவன் தீர்க்கதரிசியாகிய தானியேல் மூலமாக 2600 வருஷங்களுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாக என்னத்தை சொன்னாரோ அது இப்பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்பதாகவே நிறைவேறி கொண்டு வருகிறது. What happened in Venezuela? வெனிசுவேலால என்ன நடந்தது? What's happening now in Iran? ஈரானிலே இப்பொழுது என்ன நடக்கிறது? And what's the turmoil that's going on in US? அமெரிக்கா ஐக்கிய தேசங்களிலே நடந்து கொண்டிருக்கிறதான குழப்பங்கள், all these are very very significant. இவைகள் எல்லாமே விசேஷித்தம் வாய்ந்தவை. Oh, we as God's people, we need to have our priorities right, have our eyes fixed on the coming of the Lord. தேவ ஜனங்களாகிய நாம் எதற்கு முதலிடம் தருகிறோம் என்பதை சரியாக உணர்ந்து கர்த்தருடைய வருகைக்கு மிகவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். It's going to take place just in a twinkling of an eye. ஏனென்றால் அது எல்லாமே ஒரு கண்ணின் இமைப்பொழுதிலே நடக்க போகிறது. Right. That's how the rapture will be. கர்த்தருடைய ரகசிய வருகையானது அப்படிதான் இருக்கும். How far I am prepared, I don't know. How far you are prepared, you would know. We are all responsible as individuals, accountable to God. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்றும் நான் எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் எல்லோரும் தனிப்பட்ட விதத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய வருகையிலே நாம் எல்லோருமே தனிப்பட்ட விதத்திலே தான் கர்த்தருக்கு கணக்கு சொல்லுவோம். It should be the application of our mind totally to what God has said and what is God has laid before us. அதாவது நம்முடைய சிந்தனையை எப்பொழுதுமே தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார், தேவன் என்னத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கார், நமக்கு முன்னதாக என்ன ஆயத்தமாக இருக்கிறது என்பதன் மேல் தான் இருக்கணும். And the testimony of dear brother Daniel about the office staff there, more and more distressing things will happen like that. அதாவது சகோதரர் டேனி அவருடைய அலுவலகத்திலே நடந்த அந்த அதாவது ஒரு மிகவும் பதட்டமான அந்த சூழ்நிலையை குறித்து அவர் நம்மிடம் சாட்சி சொன்னார். இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த காலங்களில் இன்னும் அதிகமாக தான் நடக்கும். I read a news yesterday about a young lady working in IT. She went and committed suicide because the prediction was she was not going to live long after marriage. So she went and committed suicide. அதாவது நேற்றைய தினத்திலே அதாவது தொழில்நுட்ப துறையிலே வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு வாலிப பெண்ணை குறித்து செய்தியிலே வாசித்தேன். அது என்னவென்றால் அந்த பெண்ணிடம் யாரோ ஒரு நீ திருமணம் செய்த பிறகு அநேக வருஷங்கள் வாழ மாட்டா என்று சொல்லி ஜோசியம் சொன்னதுனாலே அந்த பெண் போய் தன்னுடைய வாழ்க்கையை தற்கொலை செய்து முடித்து கொண்டாள். AI will do more and more harm, telling lies, and all that is interested is the souls of people. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது ஏஐ அல்லது செயற்கை புத்தி என்று சொல்லப்படுகிறதான அந்த தொழில்நுட்பமானது மனுஷர்களுக்கு இன்னும் அதிகமான கேடுதான் விளைவிக்குமே தவிர நல்லது எதுவும் நடக்காது. ஏனென்றால் ஏஐ மூலமாக அவர்களுடைய குறிக்கோள் மனுஷனுடைய ஆத்மாவே. We are entering into the most dangerous period in human history. மனுஷருடைய சரித்திரத்தின் மிகவும் அபாயமான ஒரு காலகட்டத்துக்குள்ளாய் நாம் நுழைந்து கொண்டிருக்கிறோம். Jesus said, when you see these things, pray always that you may be accounted worthy
to escape all these things that shall come to pass and to stand before the Son of Man. இயேசு சொல்லும் பொழுது இவைகளெல்லாம் நடக்கும் பொழுது நடப்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் எப்பொழுதுமே அதாவது இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு, இட்ஸ் நாட் யூ ப்ரிப்பேரிங் yourself, he must count as worthy. அதாவது நீங்கள் பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். Jesus said that very clearly in Luke's gospel, right? These things will come to pass. No one can change it. This is தெளிவாக சொன்னார். இதெல்லாம் நிச்சயமாய் நடக்கும் என்று சொன்னார். யாராலுமே மாற்ற முடியாது. Saying that word escape, there is so much of false teaching going on. There is no rapture and all that, right? Why they are saying that? Because they don't want the believers to be raptured. It's satanic lie again. இந்த காலத்திலே அதாவது ரகசிய வருகை என்றெல்லாம் ஒன்றுமில்லை, எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றெல்லாம் ஒன்றுமில்லை, எல்லாருமே உபத்திரமலையாக தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி எல்லாருமே இப்பொழுது ஒரு பொய்யை அதிகமாய் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய பொய். If there was no rapture, then there would have been no Enoch to taking up to heaven bodily. அதாவது ரகசியமாய் நாம் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லி ஒன்று இல்லை என்று சொன்னால், ஏனாக்கு அதாவது சரீரத்தோட தேவ பிரசன்னத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்பது இல்லாமல் இருந்திருக்கும். And he was not, because he was translated that before that his translation he had the testimony that he should not see death. அதாவது அவன் மறுரூபமாக்கப்பட்டான், ஏனென்றால் அவனுக்குள்ளாக அவன் மரணத்தை காணக்கூடாது என்ற சாட்சியை பெற்றிருந்தான். Why God has said all that here? இவைகள் எல்லாவற்றையும் ஏன் தேவன் சொல்லி இருக்கிறார்? All written for our admonition, for the church benefit. இவைகள் எல்லாமே நம்முடைய அதாவது ஆவிக்குரிய பக்தி விருத்திக்காகவும் நம்முடைய சிட்சைக்காகவும் நம்முடைய பயனுக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. If there is no rapture, Elijah wouldn't have been taken up bodily. ரகசியமாய் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லி ஒன்று இல்லை என்றால் எலியா சரீர பிரகாரமாய் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க மாட்டான். Bring whoever that's wanting to give a false teaching to me, I will say from the scripture, I will prove from the scripture. உங்களுக்கு தெரிந்த யாராவது ஒருவர் ரகசிய வருகை என்று சொல்லி ஒன்று இல்லை என்று உங்களிடம் தர்க்கம் செய்வார்கள் என்றால் என்னிடம் கூட்டிக் கொண்டு வாருங்கள், நான் வேத வசனத்திலிருந்து அவர்களுக்கு நிரூபித்து காண்பிக்கிறேன். You and I are privileged to sit under this platform, the ministry, the truth that's committed to us. We need to be careful. நானும் நீங்களும் இந்த மேடையின் கீழே நாம் உட்கார்ந்து இந்த ஊழியத்தை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொள்ள ஸ்லாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம். So we need to be very, very careful. As I always say, I will repeat it again. You are responsible for yourself. ஆகையால் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டே இருப்பது போல இன்றும் சொல்லுகிறேன், நீங்கள் தான் உங்களுக்கே பொறுப்பு. So if you want to know more about what's happening and all that, come and talk to me or ask me, phone me. I can explain from the scriptures. The only thing is, we all come in a hurry. We sit down here for half an hour. We're looking at the clock, so when it will be over to get out. But we don't have the time for God. We don't have the time to learn. We don't have the time to know our future from God's word. அதாவது இந்த சத்தியங்களை குறித்து நீங்கள் இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னிடம் நீங்கள் நேரம் எடுத்து நீங்கள் வருவீர்கள் என்றால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஏனென்றால் நாம் குறுகிய நேரத்திலே நாம் சபைக்கு வந்து நாம் கொஞ்ச நேரத்திலேயே நேரத்தை குறித்து மிகவும் கவனமாக இருக்கிறோம். ஆகையால் அதிகமாய் வார்த்தையிலே தியானித்து அதில் இருக்க சத்தியங்களை தெரிந்து கொள்ள நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறோம். உலகத்திலே நடக்கிற காரியங்கள், the different things, what we will call as politics, and the different nations have various things happening. It's all significant, predicted in the Bible. It's all falling in place exactly. நாம் சாதாரணமாக இந்த உலகத்தின் அரசியல் சம்பந்தமான காரியங்கள், அரசியல் செய்திகள் என்று அழைக்கிற அந்த காரியங்கள் எல்லாமே உண்மையிலே ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால் வேத வசனத்திலே தேவன் சொன்னது போலவே ஒவ்வொரு சம்பவமும் நடந்து கொண்டிருக்கிறது. வேத வார்த்தையின் நிறைவேறுதலாக இருக்கிறது. Get ready, Gog Magog is going to take place, and such a time the rapture is going to happen. ஆயத்தமாகுங்கள், ஏனென்றால் கோக் மாகோக் மகா யுத்தமானது சீக்கிரமாய் நடக்க போகிறது. ரகசியமாய் கர்த்தர் வந்து சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். So let's get ready. ஆயத்தமாவோம். The portion of God's word is found in 1 Timothy chapter 1. இந்த காலை தியானத்திற்கு தேவனுடைய வார்த்தை
ஒன்று தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. Verse 3 onwards I will read. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 1 Timothy chapter 6 verse 3 onwards. If any man teach otherwise and consent not to wholesome words, even the words of our Lord Jesus Christ, unto the doctrine which is according to godliness, he is proud, knowing nothing, but doting about questions and strife of words, whereof comes envy, strife, railings, evil surmisings, perverse disputing of men of corrupt minds, and destitute of the truth, supposing that gain is godliness. From such you withdraw yourself. What a cautious word. Right. But godliness with contentment is great gain. Godliness with contentment is great gain. This is a verse you have to have it in your heart always, right? Godliness with contentment is great gain. For we brought nothing into this world, and it is certain we can carry nothing out. And having food and raiment, let us be therewith content. But they that will be rich fall into temptation and a snare, and into many foolish and hurtful lusts, which drown men in destruction and perdition. For the love of money is the root of all evil, which while some coveted after, they have erred from the faith and pierced themselves through with many sorrows. This is very important from what we are going to read from verse 11. But thou, O man of God, but thou, you can write your name there. But thou, your name there. Lay hold on eternal life, whereunto you are also called, and has professed a good profession before many witnesses. But O man of God, flee these things, follow after righteousness, godliness, faith, love, patience, meekness. Fight the good fight of faith, lay hold on eternal life, whereunto thou art also called, and hast professed a good profession before many witnesses. I give you charge in the sight of God, who quickens all things, and before Christ Jesus, who before Pontius Pilate witnessed a good confession, that thou keep this commandment without spot, unrebukable, until the appearing of our Lord Jesus Christ, who in his time he shall show with the blessed and only potentate, the King of kings and Lord of lords, who alone hath immortality, dwelling in the light which no man can approach unto, whom no man hath seen nor can see, to whom be glory and power everlasting. Amen. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடுவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி
அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாக ஆகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்கிற செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்கம் பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த அந்த பிரசனமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷர்கள் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். Godliness with contentment is great gain. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். And you, man of God, flee these things. 11. 11வது வசனத்திலே, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி. Follow after charity, godliness, faith, love, patience, meekness. இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. Fight the good fight of faith. Lay hold on eternal life, whereunto you are called. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். Godliness with contentment. அதாவது தேவ பக்தியோடு கூடிய போதும் என்கிற மனது. That is the prosperity in the kingdom of God. அதாவது இதுதான் தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்கிற செழிப்பு. Great gain. அது மிகுந்த ஆதாயம். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Godliness. தேவ பக்தி. Right. What God has joined together, let not man put asunder. தேவன் ஒன்றிணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பானாக. God has joined together for godliness and contentment. தேவன் போதும் என்கிற மனதையும் தேவ பக்தியையும் ஒன்றாக இணைத்திருக்கிறார். Because if you separate that, godliness without contentment will be great pain, not gain. ஏனென்றால் இதை நாம் பிரிக்க முடியாது. போதும் என்கிற மனது மட்டும் இருந்து தேவ பக்தி இல்லை என்றால், அல்லது தேவ பக்தி மட்டும் இருந்து போதும் என்கிற மனது இல்லை என்று சொன்னால், அது மிகுந்த ஆதாயத்துக்கு பதிலாக மிகுந்த இழப்பாக மாறி. We need to have godliness. ஆகையால் நமக்குள்ளாய் தேவ பக்தி இருக்க வேண்டும். That's why we are called. அதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். And then we need to have contentment in life. அது மட்டுமில்லாமல் அடுத்ததாக ஜீவியத்திலே நமக்கு மன திருப்தி அல்லது போதும் என்கிற மனது இருக்க வேண்டும். In fact, that's how the gospel narration begins in the New Testament. இவ்விதமாய் தான் புதிய ஏற்பாட்டிலே சுவிசேஷமானது அறிவிக்கப்படுகிறது. ஆரம்பத்திலே இப்படிதான் அறிவிக்கப்படுகிறது. When the corruption was rampant in first century, முதலாம் நூற்றாண்டிலே bribery, அல்லது எங்கே பார்த்தாலும் ஊழல் இருந்த பொழுது, when there were bribery was common thing, அந்த நாட்களிலே அந்த லஞ்சம் வாங்குதல் மிகவும் சாதாரணமான விஷயமா இருந்தபோது, when the soldiers came to John the Baptist and said what we must do, அப்பொழுது போர் சேவகர்கள் யோவான் ஸ்நானகனிடம் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோவான் ஸ்நானகனிடம் கேட்டபொழுது, don't accuse anybody falsely, be content with your wages. அப்பொழுது அவன் சொன்னான், யாரையும் யார் மேலும் பொய் குற்றச்சாட்டு வைக்க கூடாது. அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருக்கிற கூலியோடு திருப்தியாயிருங்கள், மன திருப்தியாயிருங்கள் என்று போதும் என்று மனதாயிருங்கள் என்று சொன்னான். Right. He was preaching contentment to the soldiers. Today we see police and all the other people, corruption everywhere. You can't run a government without corruption. ஆகையால் போர் சேவகர்களுக்கே அவர்களுக்கே அவன் தேவ பக்தி போதும் என்கிற மனது, அது போதும் என்ற மனப்பான்மை குறித்து அவன் போதித்துக் கொண்டிருந்தான். இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் அதாவது காவல்காரர்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் இருக்கிறவர்கள் லஞ்சம் எடுப்பதெல்லாம் நாம் பார்க்கிறோம். எங்கே பார்த்தாலும் பரவலா இருக்கிறது. Instead of contentment, there's greediness. எங்கே பார்த்தாலும் மன திருப்திக்கு பதிலாக எங்கே பார்த்தாலும் பேராசை தான் இருக்கிறது. These two things are non-compatible, godliness and greediness. அதாவது தேவ பக்தியும் பேராசையும் ஒன்றோடு ஒன்று இணையவே முடியாது. All in the name of blessing, prosperity. It's cancer. அதாவது எல்லாமே ஆசீர்வாதம் 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 என்ற பேரிலே அது ஒரு புற்றுநோயை போல அரிக்கிறது. You know what
Paul is writing to Timothy and saying godliness with contentment, that is the greatest gain. ஆகையால் தான் பவுல் சொல்லுகிறார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். பணம் 10 செய்யும்னு சொல்லுவாங்க. They say money can do 10 things. 10 செய்யலாம், ஒண்ணே ஒண்ணு செய்யாது. It can do 10 things, but there is one thing that money cannot do. பரிசுத்தத்தை கொடுக்க முடியாது. It cannot give you holiness. பணம் குழிக்குள்ள தள்ளும். It can push you into a ditch. But our God is a holy God. He has called us to a life of holiness. ஆனால் நம்முடைய தேவனானவர் அவர் பரிசுத்தர். அவர் நம்மை பரிசுத்த வாழ்க்கைக்கென்று நம்மை அழைத்தார். That is the love of money is the root of all evil. அதாவது பண ஆசையே எல்லா பொல்லாப்புக்கும் வேறு என்று சொல்லி வாசிக்கிறோம். It's a tragedy to see young people, bright people, saved people running to foreign countries and just to earn money, more money. And I tell you, there's a pit already dug, everywhere. I don't know how many will be found in the kingdom of God. அதாவது இங்கே இந்த நாட்களிலே குறிப்பாக வாலிபர்கள், அதாவது பணத்துக்கு பின்பதாக போய் எல்லாரும் பணத்தை நாடி அதற்கென்று இந்த ஏஐ பின்பதாக போவது எத்தனை பேர் உண்மையிலேயே கிறிஸ்துவின் சரீரத்திலே இருப்பார்கள் என்று சொல்லி தெரியவில்லை. Why they are running? Because there is no contentment. ஏன் இப்படி ஓடுகிறார்கள் என்றால் மன திருப்தி இல்லை என்பதனாலே. We hear God's word is very, very emphatic. Godliness with contentment is great gain. ஆனால் இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை மிகவும் அழுத்தமாக சொல்கிறது என்னவென்றால், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் என்று சொல்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். But first of all, what is godliness? முதலாவதாக தேவ பக்தி என்று சொன்னால் என்ன? What is godliness? Have you ever thought about it? Have you ever read 1 Timothy, 2 Timothy, Titus, which are called pastoral epistles? 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, இந்த நிருபங்களுக்கெல்லாம் அதாவது போதகர்களை சம்பந்தப்பட்ட நிருபங்கள் என்று பெயர் உண்டு. நீங்கள் வாசித்தது உண்டா? Because most of the believers, they keep circling around the book of Psalms and maybe Proverbs. ஏன் கேட்கிறேன் என்றால், அநேக விசுவாசிகள் எப்பொழுதுமே அதாவது சங்கீதம், நீதிமொழிகள் இதையே சுற்றி சுற்றி வருவார்கள். But here Paul is writing to Timothy. He was his own product. He brought him into saving grace in Christ, and then he grew up as a disciple under the discipleship of Apostle Paul. ஆனால் இந்த இடத்திலே பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுடன் பேசுகிறார். அவர்தான் தீமோத்தேயை ஒரு சீடனாக்கி ஒரு விசுவாசியாக அவனை விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வந்து கர்த்தருக்குள்ளாய் அவன் வளரும்படியாக ஊக்குவித்தார். And he says about Timothy, I have no man like-minded apart from Timothy. அதாவது தீமோத்தேயை குறித்து பவுல் சொல்லும் பொழுது, தீமோத்தேயை போல அல்ல தீமோத்தேயுனுடைய சிந்தனையை போல உடைய வேற ஒரு மனுஷன் எனக்கு இல்லை என்று சொல்கிறார். And he was his own son in the faith. அதாவது இந்த தீமோத்தேயு எனக்கு விசுவாசத்திலே இருக்கிற என்னுடைய சொந்த மகன் போல. He is writing about godliness. அந்த மகனுக்கு it's about 8 times you will read, I think, if my count is right, in this epistle he is mentioning godliness. That's the theme of 1 Timothy. அந்த தீமோத்தேயுக்கு இவர் தேவ பக்தியை குறித்து இவர் பேசுகிறார். அதாவது கிட்டத்தட்ட 8 முறை தேவ பக்தி என்ற வார்த்தை திரும்பவும் வருகிறதை நாம் பார்க்கிறோம். That word is not being preached or taught about these days at all. அதாவது இந்த தேவ பக்தியை குறித்து இந்த நாட்களிலே அநேக இடங்களிலே அநேகர் போதிப்பதில்லை. Godliness is godlikeness. தேவ பக்தி என்று சொன்னால் தேவனை போல் இருப்பது என்ற அர்த்தம். That's what the salvation is all about. நம்முடைய ரட்சிப்பு என்றாலே அதுதான். It's not that believe on the Lord Jesus, I will give you a world of gold. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது உனக்கு ஒரு பொன் ஆலையே உனக்கு தருவேன் என்று அல்ல. But here the Lord called in the Old Testament, I am the Holy One, and be holy for I am holy. The same thing is repeated in the New Testament. அதாவது கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டிலே மாத்திரமல்லாமல் புதிய ஏற்பாட்டிலேயும் அதே தான் சொல்கிறார். Peter emphasizes that. பேதுருவும் அதை அழுத்தமாக சொல்கிறார். The God of the Old Testament is not different from the God of the New Testament. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தேவன் புதிய ஏற்பாட்டிலே எந்த விதத்திலேயும் வித்தியாசமானவர் அல்ல. One God seeking a people for himself. ஒரே தேவனானவர் தனக்கென்று ஒரு கூட்டத்து ஜனத்தை அவர் தேடுகிறார். So godliness is godlikeness. ஆகையால் தேவ பக்தி என்று சொன்னால் தேவனை போல இருப்பது என்ற அர்த்தம். How much of godly character is increasing? How much of godly character is coming into my life every day?
தேவனுடைய சுபாவம், தேவனுடைய சாயலானது என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக அனுதினமும் எவ்வளவாய் வருகிறது, எவ்வளவாய் அதிகரிக்கிறது. That's godliness. அதுதான் தேவ பக்தி. You know, God, if you remember last week, Brother Delson preaching from Titus, God coming down to live and to show to us, that's the truth. God has come to show us to how we have to live. அதாவது சென்ற வாரத்திலே சகோதரர் டெல்சன் தீத்து எழுதின நிருபத்திலிருந்து நமக்கு பிரசங்கம் பண்ணினார். அதிலே தேவன் இறங்கி வந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்று காண்பிக்கிறார் என்று சொல்லி அவர் சொன்னார். அதுதான் அந்த உதாரணம். What is the grace of God? தேவனுடைய கிருபை என்றால் என்ன? Today the world, the Christian world is full of twisters of God's word. They are living in sin and then using the word of God vain, and then they say grace, grace, grace. அதாவது இந்த நாட்களிலே கிறிஸ்தவமானது, அதாவது தேவனுடைய வார்த்தையை புரட்டி பேசும் அநேக பிரசங்கியார்களாலே நிரப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டே கிருபை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். You remember Titus, I said it's a memory verse, you all must know. The grace of God that brings salvation has appeared, teaching us. In other words, God has come to teach us as to how we have to live godly in this present world, soberly in this present world. அதாவது தீத்துவிலே இருக்கிற அந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டும் என்று சென்ற வாரம் சொன்னேன். அதாவது நாம் அதாவது அநீதியை வெறுத்து அல்லது எல்லா விதமான பொல்லாப்பையும் வெறுத்து தேவ பக்தியை நாட வேண்டும் என்று சொல்லி தேவ கிருபை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். That's what the grace is. God has come down as man to live and to show us how we have to live upon this earth pleasing to God. அதாவது அதுதான் கிருபை. நாம் எப்படி நம்முடைய இஷ்டத்தின்படி வாழாமல் தேவனுடைய கிருபையை பெற்று தேவனுக்கு ஏற்றபடி தேவனுடைய இஷ்டப்படி நாம் வாழ வேண்டும் என்பதே. The grace of God that brings salvation has appeared to all men. It's just not to the Jews, it's just not in Israel, but to the whole world. Teaching us, denying ungodliness and worldly lust, we should live soberly, righteously, godly in this present world, looking for the glorious appearing of that great God, our Savior Jesus Christ, who gave himself a ransom for all to redeem us, a peculiar people. These things teach and exhort. அதாவது அவர் சொல்லுகிறார் என்ன, it's okay, right? So God has come down to teach the life. He had demonstrated how we have to live, denying ungodliness. ஆகையால் தேவனே நமக்கு போதிக்கும்படியாக வந்திருக்கிறார். அவர் நாம் தேவ பக்திக்கு, அதாவது தேவ பக்தி அற்ற காரியங்களை மறுதலிக்க வேண்டும் அல்லது வெறுக்க வேண்டும் என்று சொல்கிறார். His life is recorded here by the Holy Spirit here. No, Jesus life is recorded. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையே இங்கே நாம் பார்த்து வாசித்து கற்றுக்கொள்ள முடியாது. உதாரணமாய் சொல்லப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. No point looking at a calendar and saying this is Jesus. அதாவது ஒரு கால அட்டவணை நாள்காட்டியை பார்த்து இதுதான் இயேசு என்று சொல்லுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. Or a statue, ஒரு படமோ அல்லது சிலையை பார்ப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. Look at the pages of the New Testament, how he lived. ஆனால் the Gospels. இயேசுவை பார்க்க வேண்டும் என்றால் புதிய ஏற்பாட்டு புத்தகத்தின் புதிய ஏற்பாட்டின் பக்கங்களை பார்த்தாலே போதும், சுவிசேஷங்களை வாசித்தாலே போதும். What he said, what he did, என்ன செய்தார், என்ன சொன்னார். And he has come to demonstrate as to how we have to live a life that's pleasing to God. ஆகையால் நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நிரூபிக்கும்படியாக இயேசு வந்திருக்கிறார். Godliness is godlikeness. ஆகையால் தேவ பக்தி என்பது தேவனை போல் இருப்பது. And would to God that the Holy Spirit will enable us to increase in the godliness every day. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் தாமே நாம் அந்த தேவ பக்தியிலே அனுதினமும் பெருகும்படியாக நமக்கு கிருபையை அளிப்பாராக. Whether we eat or not, may our soul and spirit be revived more and more in godliness. உணவை உண்ணுகிறோமோ இல்லையோ நம்முடைய ஆவியானது அனுதினமும் தேவ பக்தியிலே இன்னும் அதிகமாய் ஒவ்வொரு நாளும் வளர கடவதாக. Godliness on one side, ஒரு பக்கம் தேவ பக்தி coupled with contentment, that's life pleasing to God. இன்னொரு பக்கம் போதும் என்கிற மனது, இவைகள் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து தேவ பயமுள்ள ஒரு வாழ்க்கை. Godliness with contentment is great gain. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And so he is talking about contentment in life. ஆகையால் வாழ்க்கையிலே நாம் திருப்தியாய் இருப்பது, போதும் என்ற மனதோடு இருப்பதை குறித்து பேசுகிறார். So the love of money is the root of all evil. Look at God's word here. அதாவது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று சொல்கிறார். So which some coveted after, they have erred from the faith
pierce themselves through with many sorrows. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். We need to remember that's the entire story of the Bible. Look at Lot who came with Abraham. He saw the greenery, like many people see the west and the Gulf countries. He saw the greenery of Sodom and Gomorrah, and he lost his wealth, lost his family, lost everything. அதாவது அதை தான் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே நாம் உதாரணமாக அநேக இடங்களிலே பார்க்கிறோம். லோத்து அவன் பசுமையை கண்டு எல்லாம் பச்சை பசேல் என்று இருக்கிறது, இங்கே எல்லாம் செழிப்பாக இருக்கும், இங்கே நான் பணக்காரனாய் மாறிவிடலாம் என்று சொல்லி அதை நோக்கி அவன் போனான். கடைசியிலே அவன் தன்னையும் தன்னுடைய ஆத்மாவையும் தன்னுடைய குடும்பத்தையும் தன் சொத்தையும் எல்லாவற்றையும் இழந்தான். So here the address is, he's saying, oh, but you, oh man of God, verse 11, but you, man of God, flee these things, follow after righteousness, godliness, faith, love, patience, meekness, fight the good fight of faith, lay hold on eternal life. 11வது வசனத்திலே, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. Let us look at the address, how he is addressing him. இவனை எப்படி, அதாவது தீமோத்தேயுடன் பேசும்பொழுது அவனை எப்படி கூப்பிடுகிறார்? He is calling Timothy, my son, know this, that, no, you man of God. அதாவது அந்த அங்கே அவர் அவனை அழைக்கும் போது, தீமோத்தேயுவை அழைக்கும் போது, என் மகனே என்றெல்லாம் சொல்லாமல், ஆவிக்குரிய மகனே என்றெல்லாம் சொல்லாமல், தேவனுடைய மனுஷனே என்று சொல்கிறார். You man of God. நீயோ தேவனுடைய மனுஷனே. I think that is the greatest honor we can receive this side of heaven. அதாவது நாம் பரலோகத்துக்கு இந்த பக்கத்திலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதான மிகவும் பெரிய கனமானது என்ன என்று கேட்டால் இதுவாய் தான் இருக்கும் என்று சொல்லுவேன். Don't you think, only when you come into full time ministry you can attain to that name man of God? No. அதாவது நீ முழு நேர ஊழியத்துக்குள்ளாக வந்தால்தான் உனக்கு தேவ மனுஷன் என்ற பட்டம் கொடுக்கப்படும் என்று தவறாக நினைக்க கூடாது. As much as you are found in Christ Jesus, you are saved by the precious blood of Jesus Christ, washed and you are filled with the Spirit, you are God's man, you are God's woman in the place where God has kept you. ஆகையால் நீ கிறிஸ்துக்குள்ளாய் நீ ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ளாய் நீ காணப்பட்டு அவரோட ஐக்கியத்திலே நீ நடந்து நீ பரிசுத்தமான அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாய் என்று சொன்னால் நீ ஒரு தேவ மனுஷன், அவ்வளவுதான். You need to realize that. நீ அதை உணர வேண்டும். You are God's man in that place. அந்த இடத்திலே, in that situation. இந்த இடத்திலே எந்த சூழ்நிலையிலே உன்னை வைத்திருக்காரோ அந்த இடத்திலே நீ தேவனுடைய மனுஷன். God wants you there. தேவன் நீ அங்கே இருக்க வேண்டும் சித்தம் கொண்டிருக்கிறார். For a revelation of his majesty and as a witness of his holy name. அவருடைய மாட்சிமை வெளிப்படும்படியாக அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு Wherever you சாட்சியாக are, நீ நிற்கும்படியாக. it may be the secular employment, it doesn't matter at all. You are God's representative, but you man of God, you woman of God, எங்கே இருந்தாலும் சரி, நீ எங்கே வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, நீ தேவனுடைய பிரதிநிதி. அந்த இடத்திலே நீ தேவ மனுஷனாக தேவ மனுஷியாக வைக்கப்பட்டிருக்கிறாய். Let it be in the business, அது வியாபாரமாய் கூட இருக்கலாம், wherever it be. அல்லது எங்கே வேண்டுமென்றாலும் God இருக்கலாம். has chosen you before the foundation of the world in Christ Jesus. தேவன் உன்னை இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக And God has sanctified you with his blood. அவருடைய இரத்தத்தினாலே அவர் உன்னை brought you out சுத்திகரித்திருக்கிறார். of the world. Even though you are in the world, you are not of the world. You must realize that. இந்த உலகத்தை விட்டு உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். நீ இந்த உலகத்திலே இருந்தாலும் நீ ஒரு உலகத்தான் அல்ல என்பதை நீ உணர வேண்டும். Take this word into your heart. But you man of God, you woman of God. ஆகையால் இந்த வசனத்தை உங்கள் இருதயத்துக்குள்ளாக ஏற்றிக்கொள்ளுங்கள். நீயோ தேவ மனுஷனே, நீயோ தேவ மனுஷியே. That is the greatest honor. That is the greatest title that you can receive this side of heaven. அதுதான் பரலோகத்துக்கு இந்த பக்கத்திலே, அதாவது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதான மிகப்பெரிய கனத்துக்குரிய பட்டமா இருக்கிறது. Moses was called the man of God. மோசே தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்பட்டான். How he spent his time with God and how he heard from God. தேவனோடு எவ்வளவு நேரம் செலவழித்தான், எப்படி செலவழித்தான், தேவனிடத்திலிருந்து எப்படி எல்லா காரியங்களும் கேட்டு பெற்றுக்கொண்டான். Because he did those things, அவன் அவைகளெல்லாம் செய்ததினால் அல்ல, because of God's choice of Moses, தேவன் மோசேயை தெரிந்தெடுத்ததினாலே தான் he became the man of God. அவன் தேவ மனுஷனாய் ஆனது காரணம் அதுதான். With Elijah, the greatest prophet,
அதாவது மிகவும் அதாவது எல்லா தீர்க்கதரிசிக்கும் பிரதான அல்லது See, he மிகவும் was பெரிய called- எலியா தீர்க்கதரிசியாக எலியா. He was called the man of God. எலியா தேவ மனுஷன் என்று The அழைக்கப்பட்டார். soldiers went and said, "Oh, you man of God, come down from the hill." அதாவது ஒரு போர் சேவகன் போய் எலியாவை உயர இடத்துல பார்த்து தேவ மனுஷனே நீ இறங்கி வா மலையிலிருந்து இறங்கி வா என்று சொன்னான். Elijah said, "If I am a man of God, let fire come and consume you all." Finish. ஆனால் It came. எலியா சொன்னான் நான் ஒரு தேவ மனுஷன் என்றால் வானத்திலிருந்து அக்கினி வந்து உங்களை எல்லாம் பட்சித்து போடட்டும் என்று சொன்னான். அப்படியே அக்கினி Don't try வந்தது that அவர்களை tomorrow, please. பட்சித்தது. Don't try that tomorrow anywhere. அதனாலே நாளைக்கு போய் நீயும் நான் தேவ மனுஷன் என்று சொல்லி அது வேறொருவரிடம் நீ அதை முயற்சி செய்யாதே. The greatest honor is the recognition that God has given you. ஆகையால் மிகவும் பெரிய பட்டம் அல்லது மிகவும் பெரிய கனத்துக்குரிய காரியம் தேவன் உனக்கு கொடுத்த கனம் என்னவென்றால் உன்னை தேவ மனுஷன் என்று Not only அழைப்பது. a recognition from God, but a realization must be there from your side. அதாவது தேவனால் நீ அங்கீகரிக்கப்படுவது மட்டுமல்லாமல் அதை நீ உன் பட்சத்திலே அதை நீ உணர வேண்டும், அறிந்திருக்க I வேண்டும். belong to God. நான் தேவனுக்கு சொந்தம். You know, like God came down to the despised, good for nothing Nazareth. அதாவது தேவன் எப்படி எல்லாராலையும் தள்ளப்பட்ட அசட்டை பண்ணப்பட்ட அதாவது மிகவும் அற்பமா எண்ணப்பட்ட நாசரேத்துக்கு எப்படி Yes, வந்தாரோ அதே Nazareth was போல not a very popular, like New York or London or some big city, but despised place. Can any good thing come out of Nazareth? Was the statement there. நாசரேத்தானது ஏதோ இந்த காலத்தில் பிரபலமான நகரங்களைப் போல அதாவது லண்டன் நியூயார்க் இப்படிப்பட்ட ஒரு பிரபலமான நகரம் அல்ல. ஆனால் எல்லாராலையும் அற்பமா எண்ணப்பட்ட ஒரு நகரம். நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மையானது வருமோ என்று He கேட்கப்பட்டது. chose not only Nazareth by living there, he has lifted Nazareth to heaven. From heaven he is saying, who are you, who are you, Lord? I am Jesus of Nazareth. அதாவது Hallelujah. அவரோ அந்த நகரத்தை தேவன் தெரிந்தெடுத்தது மட்டுமில்லாமல் அதை பரலோகத்துக்கே உயர்த்தி இருக்கிறார். பவுல் இயேசுவிடம் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டபோது நீ உத்தரப்படுத்துகிறதான நசரேயனாகிய இயேசுதான் நான் என்று In சொன்னார். the place where you are, ஆகையால் நீ where இருக்கிற he has இடத்திலே kept you, you are God's choice. அதாவது நீ இருக்கிற இடத்திலே தேவன் உன்னை வைத்திருக்கிற அந்த You இடத்திலே are the man of God, you are the woman of God. நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய The மனுஷன் highest மனுஷி. honor there is recognized by God as a man of God, God's representative there. ஆகையால் இருக்கக்கூடியதிலேயே மிகவும் பெரிய கனத்துக்குரிய காரியம் என்ன என்று சொன்னால் தேவனாலே தேவனுடைய மனுஷன் என்றோ மனுஷி என்றோ அங்கீகரிக்கப்படுவது. Like Moses was, like Elijah was, the men of God were there in the Old Testament, the scriptures we read, so you are. Like Timothy was in Paul's time, you are today in the different places in the land of India. அன்று மோசே இருந்தது போல எலியா இருந்தது போல இந்த நாட்களிலே இந்த தேசத்திலே இந்தியா தேசத்திலே நீ இருக்கிற இடத்திலே தேவனாலே தேவ மனுஷனா தேவ மனுஷியாய் வைக்கப்பட்டிருக்கிறாய். To stand for God, எல்லாம் தேவனுக்காக நீ நிற்கும்படியாகவும் to stand with God, தேவனோடு நிற்கும்படியாகவும். without, you can't stand for God without standing with God. அதாவது தேவனோடு நிற்காமல் நீ தேவனுக்காக நிற்க முடியாது. And you have to be a witness there. அங்கே நீ ஒரு சாட்சியா இருக்க I வேண்டும். like the testimony of Danny. சகோதரர் டேனியோட சாட்சி மிகவும் எனக்கு பிடித்திருந்தது. What a distressing situation there. But praise God, he is there to intercede. He is there as a man of God to pray there. எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஆனால் அந்த இடத்திலே தேவ மனுஷனாய் அவர் பரிந்து பேசி ஜெபித்தார். Yesterday, one man from the shop, an auto driver, came bringing the provisions and all that, and then I spoke to him. அதாவது நேற்றைய I asked his name. He said his name was Baradarajan. நேற்றைய தினத்திலே மளிகை சாமான் மளிகை கடையிலிருந்து ஒரு மனிதன் இங்கே வந்தார். அவருடைய பேர் என்ன என்று கேட்டேன். அவர் என்னுடைய பேர் வரதராஜன் என்று சொன்னார். I spoke to him about the Lord. நான் அவரிடம் கர்த்தரை குறித்து சாட்சி பகிர்ந்தேன். He went back. I could see some kind of joy and glow in his face. அவன் திரும்ப செல்லும் பொழுது அவனுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அதாவது ஒரு பிரகாசத்தை என்னால் பார்க்க முடிந்தது. Whomever you meet, ஆகையால் நீங்கள் யாரெல்லாம் சந்திக்கிறீர்களோ as a man of God, as a woman of God, you have to see the God in you. அதாவது தேவ மனுஷனாகவோ இல்ல தேவ மனுஷியாகவோ நீ இருந்தால் உனக்குள்ளாக இருக்கிற கர்த்தரை அவர்கள் காண வேண்டும். That's why God has placed you there. அதற்காக தான் தேவன் உன்னை அங்க வைத்திருக்கிறார். You are his representative. அந்த இடத்துல நீ தேவனுடைய பிரதிநிதியாய் இருக்கிறாய். But you, man of God, நீயோ தேவ மனுஷனே. I like that address very much. அவர் அவனை அழைக்கும் விதம் பிடித்திருக்கிறது. Greatest honor we can receive from God, to be recognized by God as a man of God.
நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதான மிகவும் கனத்துக்குரிய காரியமானது தேவனாலே ஒரு தேவ மனுஷன் என்றோ தேவ மனுஷி என்றோ அங்கீகரிக்கப்படுவதுதான். Stand in that place with dignity and knowing that the Lord has kept you, the Lord knows, and you set not your heart upon other things, but to be a witness, to be under the anointing. அதாவது அந்த இடத்திலே தேவன் உனக்கு ஒரு கண்ணியத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த கண்ணியத்திலே நீ நிற்க வேண்டும். மற்ற காரியங்களுக்காக உன்னை நிறுத்தவில்லை, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அந்த இடத்திலே நிறுத்தி வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கண்ணியத்தோடு கர்த்தருக்கு அந்த இடத்திலே நீ நிற்க வேண்டும். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Not only the address as the man of God, ஆகையால் முதலாவதாக அவனை தேவ மனுஷனே என்ற பட்டத்தோடு அவனை அழைப்பது மட்டுமல்ல, also next the appeal to the அடுத்ததாக man of God. தேவ மனுஷனுக்கு அவர் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். 3 things he says there. அங்கே 3 காரியங்களை சொல்கிறார். Flee, ஓடு, விட்டு ஓடு, follow, பின்பற்று, fight. விட்டு ஓடு, பற்றிக்கொள், நீ யுத்தம் செய். Let's read verse 11 onwards. 11வது வசனம். Right? Verses 11 and 12. But thou, O man of God, flee these things. You can underline that word, flee these things. Verse, and then continuously, and follow after righteousness, godliness, faith, love, patience, meekness. Verse 12, fight the good fight of faith, lay hold on eternal life, whereunto thou art also called. 1 தீமோத்தேயு 6:11 நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனாயிருக்கிறாய். The appeal for 3 things in a man of God's life. ஆகையால் இந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலே 3 காரியங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விண்ணப்பம் செய்கிறார். Flee these things. முதலாவதாக விட்டு ஓடு, விட்டோடி. What things? Anything ungodly, எதெல்லாம் தேவ பக்தி அற்றதோ anything விட்டு ஓடு. contrary to sound doctrine. அது எது நல்ல உபதேசத்துக்கு ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எதிர்மறையா இருக்கிறதோ அதை விட்டு ஓடு. For anything that is wrong teaching, எது தவறான உபதேசமோ அதை விட்டு ஓடு. flee these things. Paul writing to Corinthians, he says, flee fornication. அதாவது கொரிந்தியர்கள் நிருபத்திலே பவுல் சொல்கிறார், வேசித்தனத்தை விட்டு ஓடுங்கள் என்று சொல்கிறார். What is fornication? வேசித்தனம் என்றால் என்ன? Some of us are married, some of us are not married, why he is saying flee fornication? He is telling the believers of Corinth. அங்கே ஒரு சிலர் திருமணமானவர்கள், ஒரு சிலர் திருமணம் ஆகாதவர்கள், ஆகையால் அவர்களிடம் ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? In these days, because people had gone away from fornication, the enemy is bringing fornication. அதாவது இந்த நாட்களிலே Corruption everywhere. வேசித்தனத்தை விட்டு விலகி இருக்கிறதுனாலே பிசாசு வேசித்தனத்தை கொண்டு வருகிறான், இங்கேயும் தீட்டை கொண்டு வருகிறான். What is the world now, in all the pawns, what they say, what is it? It's nothing but a different form of fornication that comes from the word fornication. So the world is getting corrupt like that. But we, man of God, woman of God, we need to be careful. We need to flee these things. அதாவது இந்த நாட்களிலே ஆபாச படங்கள், ஆபாசம் என்று சொல்லலாம் அநேக வருகின்றன. அந்த வார்த்தை, அந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் ஆங்கிலத்திலே அந்த வார்த்தை வருகிறது. ஆகையால் அப்படிப்பட்ட விபச்சாரத்துக்கு அடுத்த காரியங்களை விட்டு நாம் விலகி ஓட வேண்டும் என்று சொல்கிறார். So we need to be very careful, because the AI and all that so-called technology is nothing but the devil's tool to corrupt the world. அதாவது நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் என்று கேட்டால் AI மூலமாக கூட உலகத்தை தீட்டுப்படுத்த பிசாசு முயற்சிக்கிறான். Same Paul writing to the Corinthians again, he says another thing, flee idolatry. இன்னொரு காரியத்தையும் அதே கொரிந்தியர்கள் நிருபத்திலே பவுல் சொல்கிறார், விக்கிரக ஆராதனையை விட்டு விலகி ஓடுங்கள். So flee these things. ஆகையால் இவைகளை விட்டு ஓடுங்கள். What is an idolatry? ஆகையால் விக்கிரக ஆராதனை என்றால் என்ன? Only if you go into a temple and then fall before the statue there. அதாவது ஒரு இந்து கோயிலுக்குள்ளாக போய் அங்க இருக்கிற சிலைக்கு முன்பதாக விழுந்தால் அதுதான் விக்கிரக ஆராதனையா? அது மட்டும்தான் விக்கிரக ஆராதனையா? An idol is anything that is against God, that comes between you and your God. அதாவது ஒரு விக்கிரகம் என்று சொன்னால் அந்த உனக்கும் உன்னுடைய தேவனுக்கும் இடையே எது வந்தாலும் சரி அது ஒரு விக்கிரகம் தான். Anything that takes away your devotion, your attention is an idol.
உன்னுடைய அதாவது அர்ப்பணிப்பு, உன்னுடைய அந்த பிரதிஷ்டை, இதையெல்லாம் எடுத்து விடுகிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது ஒரு விக்கிரகம்தான். The wisest man in the world, Solomon, அதாவது உலகத்திலேயே மிகவும் பெரிய ஞானியாகிய சாலமோன், he became an idolater because of his wives. அவனுடைய மனைவிகளின் நிமித்தமாக அவன் ஒரு விக்கிரகாராதனைக்காரனாக மாறிவிட்டான். Right, and so they came between him and God. They were all they had not known the Lord Jehovah, and they were all different heathen people. அந்த பெண்கள் எல்லோருமே அவனுக்கும் அவனுடைய தேவனாகிய யெகோவாவுக்கும் இடையே வந்தார்கள். அவர்கள் யெகோவாவை விசுவாசிக்காதவர்கள் ஆகையால் விக்கிரக ஆராதனைக்குள்ளாக அவனை அழைத்து சென்றார்கள். Anything that comes to draw our attention, our time, our labor, our devotion away from the true and the living God and the Lord Jesus Christ is an idol to us. ஆகையால் நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய பிரதிஷ்டை, நம்முடைய அதாவது கர்த்தருக்கென்று நாம் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கை, இவைகளையெல்லாம் எடுத்து போடும்படியாக வருகிற எந்த ஒரு காரியமும் ஒரு விக்கிரகம்தான். Because Jesus said, I am the way, the truth and the life. He is the true one. And then anything that comes in between me and the truth of God is a lie. இயேசுவே சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னார். ஆகையால் நமக்கும் சத்தியத்துக்கும் இடையே வருகிற, அதாவது நம்முடைய ஆண்டவரை குறித்த சத்தியத்துக்கு விரோதமாக வருகிற எந்த காரியமும் ஒரு பொய்யும் ஒரு விக்கிரகமுமா இருக்கிறது. And we need to examine ourselves, which is the one that is taking priority in my life, to what I am giving importance, to my God, and is my devotion something that is pleasing to him, acceptable to him. ஆதலால் நான் என் வாழ்க்கையிலே எதற்கு முதலிடம் தருகிறேன், எதற்கு முதன்மை தருகிறேன் என்பதை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதை ஆராய வேண்டும். நான் எதற்கெல்லாம் முதன்மை தருகிறேனோ அது கர்த்தருக்கு பிரியமான காரியங்களுக்குமா இருக்கிறதா என்று சொல்லி நாம் சோதித்து ஆராய வேண்டும். John's gospel is very, very special. அதாவது யோவான் சுவிசேஷமானது ஒரு விசேஷித்தமான புஸ்தகம். He is not showing forth like the synoptic gospels, Matthew, Mark, Luke, but he is giving the words of Jesus. அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கை போல அவர் ஒருவரோடு ஒருவர் இணைந்து அல்லது ஒத்துப்போய் அதே காரியங்களை திரும்பவும் சொல்லாமல் வேறு சில காரியங்களை சொல்லுகிறார், இயேசுவின் வார்த்தைகளை சொல்லுகிறார். There he is saying there, John's gospel, I always do the things that please my Father, therefore the Father loves me. அங்கே யோவான் சுவிசேஷத்திலே இயேசு சொல்லுகிறார், நான் எப்பொழுதுமே என் பிதாவுக்கு பிரியமான காரியங்களையே செய்கிறேன், பிதாவுக்கு அடுத்த காரியங்களையே செய்கிறேன், ஆகையால் அவர் என்னில் அன்பு கூறுகிறார். Isn't it challenging? அது நமக்கு ஒரு சவால் ஊட்டக்கூடியதா இல்லையா? That makes me think, that makes me examine, am I really pleasing you, Lord? ஆகையால் I want to please you. அதை வாசிக்கும்போது, ஆண்டவரே நான் உண்மையிலேயே உமக்கு பிரியமா இருக்கிறேனா, பிரியமானவனாய் வாழ்கிறேனா என்று சொல்லி என்னையே சோதித்து ஆராயும்படியாக உந்தி தள்ளுகிறது. நான் உமக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்க செய்கிறது. I like the chorus very much. Chorus of worship we used to sing. அதாவது நாம் முந்தியெல்லாம் ஒரு பாடலை பாடுவோம். எனக்கு பிடித்த பாடல், I lift my hands to the coming King, நான் வருகிற ராஜாவுக்கு என்னுடைய கரங்களை உயர்த்துகிறேன், to the great I am, அதாவது எல்லாம் இருக்கிறவராகவே இருக்கிறவருக்கு என்னுடைய கரங்களை உயர்த்துகிறேன், உமக்கே நான் பாடுகிறேன் ஆண்டவரே. and I will serve no other God. நான் வேறு அந்நிய தேவர்களை நான் வணங்க மாட்டேன். It's a dedication. அது ஒரு அர்ப்பணிப்பு. That's how it should be. அது அப்படிதான் இருக்க வேண்டும். Continually we must renew our dedication. ஆகையால் தொடர்ந்து நாம் நம்முடைய அர்ப்பணிப்பை நாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். That's how we become more and more closer to the Lord. இவ்விதமாய் தான் நாம் கர்த்தருக்கு இன்னும் கிட்டி சேர முடியும். Flee fornication, flee idolatry, anything that is false, anything that draws our time and energy and attention away from the Lord, throw it off. ஆகையால் வேசித்தனம், விக்கிரக ஆராதனை எதுவா இருந்தாலும் நம்முடைய நேரம், கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற கவனம், இவைகளெல்லாம் எடுத்து போடக்கூடியதான எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதையெல்லாம் விட்டு ஓடு. To be a man of God, to be a woman of God, there is something that we have to do. We have to flee from these things. ஆகையால் ஒரு தேவ மனுஷியாகவோ நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சில காரியங்களை விட்டு ஓடதான் வேண்டும். Secondly, he says follow. இரண்டாவதாக ஒரு தேவ மனுஷன் செய்ய வேண்டியது என்னவென்றால் நாம் பின்பற்ற வேண்டும். Only when we flee these things, then we can follow something else. ஒரு சில காரியங்களை விட்டு ஓடினால் தான் வேற ஒரு காரியத்தை பின்பதாக ஓட முடியும். We flee these things only to follow. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நாம் ஒரு சில காரியங்களை விட்டு ஓடுவதற்கு காரணமே வேறு சில காரியங்களை பின்பற்றுவதற்காக தான். Follow after righteousness. நீ நீதியை நாடு. That's what the kingdom of God is all about.
தேவனுடைய ராஜ்யம் என்றாலே அதுதான். Kingdom of God is not eating and drinking and blessing and prosperity. Kingdom of God is righteousness first, righteousness and peace and joy in the Holy Ghost. தேவனுடைய ராஜ்யமான என்று சொல்லப்படுவது அதாவது புசிப்பும் குடிப்பும் அதாவது நம் இஷ்டத்தின்படி செய்வதும் அல்ல. ஆனால் முதலாவதாக தேவ ராஜ்யம் என்பது நீதி, அதன் பிறகு சந்தோஷமும் சமாதானம், பரிசுத்த ஆவிக்குள்ளாக சந்தோஷமும் சமாதானமும். Follow, he says, righteousness, நீதியை நாடு என்று சொல்கிறார். godliness. தேவ பக்தியை நாடு என்று As I சொல்கிறார். said, when we seek righteousness, to be right with God, நீதியை right நாம் with நாட one வேண்டும். another. நீதியை நாடுவது என்று சொன்னால் தேவனோடு நான் தேவனுக்கு முன்பதாக நான் சரியாக்கப்பட்டிருக்க வேண்டும். In our dealings, எல்லாவற்றிலேயும் நான் சரியா இருக்க வேண்டும். நான் செய்கிற காரியங்களிலே கூட சரியாய் செய்ய வேண்டும், நீதியாய் செய்ய வேண்டும். a scepter of righteousness is your scepter. அதாவது உம்முடைய கோலானது நீதியின் கோலாக இருக்குது என்று வாசிக்கிறோம். Because he has made us kings and priests, there is a kingdom awaiting us. Jesus is coming. 1,000 years we are called to rule with Christ upon this very earth. As I say that often, I'm repeating it now. ஏனென்றால் நாம் கர்த்தர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். இந்த பூமியின் மேல் நீதியிலே நானும் நீங்களும் அரசாளும்படியாக கர்த்தராலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடிக்கடி நான் சொல்லுகிறேன், திரும்பவும் இந்த நேரத்திலே நான் சொல்லுகிறேன். Jesus is coming soon. Praise God. 1,000 years rule upon this earth. The earth is not going to be destroyed until and unless the Lord has reigned 1,000 years. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வந்து பூமியின் மேல் 1000 வருஷங்களுக்கு அரசாள போகிறார். அந்த 1000 வருஷங்களுக்கு அவர் அரசாண்ட பிறகுதான் இந்த பூமி அழித்து போடப்படும். The church that does not preach the second coming of Christ, the church that does not prepare the believers for the second coming of Christ, the church that does not talk about the 1,000-year reign upon this earth is not the church of Jesus Christ. எந்த சபையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை குறித்து போதிக்காமல் இருக்கிறார்களோ, எந்த சபையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தாமல் இருக்கிறார்களோ, எந்த சபையிலே 1000 வருட அரசாட்சியை குறித்து பேசாமல் இருக்கிறார்களோ, அது ஒரு சபையே அல்ல. We need to be careful. நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Righteousness first, முதலாவதாக நீதி, and then godliness. அதன் பிறகு தேவ பக்தியை நாடு. To become more and more like God. Godliness only, is reflected. We become more like God. இன்னும் தேவனை போல மாற வேண்டும். தேவ பக்தி நமக்குள்ள இருக்கிறது என்பது அடையாளம் இன்னும் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறப்படுவதுதான். We need to pursue after that. We need to follow that continuously. அதை பின்பற்ற வேண்டும், அதை நாட வேண்டும், நாடிக்கொண்டே இருக்க வேண்டும். That we can one day, I have attained to that, coming to a full stop. No, it is a continual pursue. அதாவது ஒரு நாளிலே அதை பெற்றுக்கொண்டேன், ஒரு நாளிலேயே நான் அதை அடைந்து விட்டேன் என்று அல்ல, ஒவ்வொரு நாளும் அதை நாடி நாம் அதிலே முன்னேற வேண்டும். But thou, O man of God, flee these things, follow after righteousness, godliness, faith, love, patience. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் நாடு. And then meekness. பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. Blessed are the meek, for they only shall inherit this earth. சாந்த The குணமுடையவர்கள், Sermon on the Mount. அதாவது இயேசு மலை பிரசங்கத்திலே சொல்லும் பொழுது சாந்த குணமுடையவர்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள், இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னார். சாந்த குணமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். There's a earth, the 1,000-year reign, as I said just now, is waiting for those that are meek. ஆகையால் ஒரு 1000 வருட அரசாட்சி நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சியானது சாந்த குணமுடையவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. Jesus only reiterated the Old Testament, what God has already spoken. Jesus said that, Psalm 37, if you read, the psalmist, the Holy Spirit through the psalmist has said already, the meek shall inherit the earth. அது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே தேவன் எதை சொன்னாரோ அதை தான் இயேசு திரும்பவும் புதிய ஏற்பாட்டிலே உறுதிப்படுத்தினார். அங்கே சங்கீதம் 37 கூட சாந்த குணமுடையவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வாசிக்கிறோம். So what is meekness? ஆகையால் சாந்த குணம் என்றால் என்ன? Meekness is not weakness. சாந்த குணம் என்று சொன்னால் அது ஒரு பலவீனம் அல்ல, but it is in fact the strength of God. ஆனால் அது தேவனுடைய பலனாய் இருக்கிறது. We know in the Old Testament Moses was very, very meek. அதாவது பழைய ஏற்பாட்டிலே மோசே மிகவும் அதாவது சாந்த குணமுடையவன் என்று சொல்லி அவனை குறித்து வாசிக்கிறோம். But above him, towering over him was our Lord Jesus Christ. He said, I am meek and lowly, come and learn of me. மோசேயினுடைய சாந்த குணத்தை பார்க்கிலும்
அதிகமாய் உயர்ந்த சாந்த குணமானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாந்த குணமாக இருக்கிறது. என்னிடம் வந்து என்னை குறித்து கற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் நான் சாந்தமும் தாழ்மையும் உடையவனாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். Jesus is calling us to discipleship. Jesus is calling us to learn from me. Come and learn of me. I am meek and lowly in heart. கர்த்தராகிய இயேசு It's a கிறிஸ்து நம்மை heart attitude. சீஷத்துவத்துக்கு என்று அழைக்கிறார். நீ வந்து என்னை குறித்து நீ கற்றுக்கொள் என்று சொல்லி கற்றுக்கொள்ளும்படியாக அவர் அழைக்கிறார். ஆகையால் நம்முடைய இருதயத்தினுடைய மனப்பான்மை தான் முக்கியம். Come take my yoke upon you. என்னுடைய நுகத்தை வந்து உன்மேல் ஏற்றிக்கொள் என்று Learn சொல்கிறார். of me. என்னை குறித்து கற்றுக்கொள். What is, be like me. அது I am என்னுடைய meek and lowly in heart. என்னை போல் இரு, நான் That's how- இருதயத்திலே That's சாந்தமும் how மனத்தாழ்மை you and I உடையவனுமா இருக்கிறேன். become. That's how you and I become like Jesus Christ. இவ்விதமாய் தான் நானும் நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல மாற முடியும். It's not the outward appearance, the வெளி inward, தோற்றம் அல்ல, the inward quality, the beauty. உள்ளான அதாவது அழகு, உள்ளான குணாதிசயம். When he shall appear, we shall be like him. ஆகையால் அவர் வரும்பொழுது நாம் அவரை போல் இருப்போம். Meekness is not weakness. ஆகையால் சாந்த குணம் என்று சொல்லும் பொழுது அது பலவீனம் அல்ல. It may appear to be, some people may even exploit meekness. அதாவது வெளிப்பிரகாரமா பார்க்கும்பொழுது ஒரு சிலருக்கு அது ஒரு பலவீனத்தை போல தோன்றும், ஒரு சிலர் அதை தவறாய் பயன்படுத்த கூட பார்ப்பார்கள். That's what happened in the life of Moses. மோசேயோட வாழ்க்கையில் அப்படிதான் நடந்தது. Because he was meek when his own brother and sisters, they spoke against him. அவன் சாந்த குணமுடையவனா இருந்ததினாலே அவனுடைய சொந்த சகோதரனும் சகோதரியும் அவனுக்கு விரோதமாக பேசினார்கள். This man was meek so much so he kept quiet. He never uttered anything. அவன் அவ்வளவு சாந்த குணமுடையவனா இருந்ததினாலே அவன் வாயை மூடிக்கொண்டு எதுவும் சொல்லாமல் The இருந்தான். Lord took up for him. கர்த்தர் அவனுக்காக பேசினார். Who are you to speak against my servant? என்னுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேச நீங்கள் யார் என்று கேட்டார். What was the result? அதனால் என்ன நடந்தது? மிரியம், the one who saved Moses as a boy, he was let into the ark of bulrushes in the water. She only came and saved, and she became a leprous woman. God struck her. மோசே குழந்தையாக இருந்த பொழுது மோசேனுடைய வாழ்க்கையை காப்பாற்றியதான அவனுடைய சகோதரியாகிய மிரியம், அவள் ஒரு குஷ்டரோகி ஆனாள். Your meekness will make you keep quiet, but make God to act on your behalf. நீ சாந்த குணம் உடையவனா இருந்தால் அதாவது நீ அதனாலே சாந்தமாய் மௌனமாய் இருக்கலாம். ஆனால் உன் பட்சத்திலே தேவன் செயல்படுவார். தேவன் மௌனமாய் இருக்க மாட்டார். It's not weakness at all. ஆகையால் சாந்த குணம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பலவீனமான காரியமே அல்ல. I remember I may have mentioned that sometime in my message, but in a class the teacher asked the students, what is meekness? நான் ஏற்கனவே என்னுடைய செய்திகளிலே சொல்லியிருக்கிறேன். ஒரு வகுப்பறையிலே ஒரு ஆசிரியர் மாணவர்களை பார்த்து சாந்த குணம் என்றால் என்ன என்று கேட்டார்கள். So many gave so many answers. எவ்வளோ மாணவர்கள் எவ்வளவோ பதில் சொன்னார்கள். One girl got up and said, ஒரு சிறு பெண் மாத்திரம் எழும்பி நின்று இப்படி சொன்னாள், meekness is giving soft answers to rough questions. அதாவது அந்த பெண் சொன்னது என்னவென்றால் கடினமாய் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு மெல்லினமாய் பதில் சொல்வது என்று சொன்னார். That's how you deal with rude and roughness, gentleness. இப்படிதான் நீங்கள் அதாவது ஆக்ரோஷத்துடனும் அதாவது வெறியோடும் நீங்கள் இடைப்பட வேண்டும். Meekness is attitude of heart, humbleness. Really it comes out of humbleness and humility. ஆகையால் சாந்த குணமானது மனத்தாழ்மை இருந்தால்தான் அது செயல்படும். அது இருந்தால்தான் அது வரும். Sometimes we get puffed up, isn't it? We get angry. சில வேளைகளிலே பெருமை கொள்கிறோம், சில வேளைகளிலே கோபம் கொள்கிறோம். And then we lose our temper. நம்முடைய கோபத்தை இழக்கிறோம். அப்படி செய்யக்கூடாது. The meekness there. சாந்த குணம் தான் முக்கியம். Not to throw our weight around. நாம் பெரியவர்கள் என்று காண்பிப்பது முக்கியமல்ல. Sometimes, we may have to say sorry. சில வேளைகளிலே நாம் சாரி கேட்க வேண்டியதா இருக்கும். நாம் மன்னிப்பு கேட்க வேண்டியதா இருக்கும். When you say sorry, நீங்கள் மன்னிப்பு கேட்டால் you are not going down in your spiritual life. You are going up in your spiritual life. நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தாழ்ந்து போவதில்லை, ஆனால் நாம் மேலே தான் செல்கிறோம். It is not dignity, I am not done anything wrong. I am not done no. நான் எதுவுமே செய்யவில்லை, நான் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று மேன்மை பாராட்டிக் கொள்வது முக்கியமல்ல. மன்னிப்பு கேட்டு விடுங்கள். It's meekness is such a divine quality. I am meek and lowly in heart. And here Paul is telling the man of God, follow after righteousness, godliness, faith, patience, love,
meekness. ஆகையால் சாந்த குணமானது அவ்வளவு தெய்வீகமான ஒரு குணாதிசயமா இருக்கிறது. தேவனால் மாத்திரம்தான் வரக்கூடிய குணாதிசயம். ஆகையால் தான் தேவ மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று These சொல்கிறார். days we don't hear so much about the gifts of the Spirit and the fruit of the Spirit. இந்நாட்களிலே நாம் அதிகமாய் ஆவியின் வரங்களை குறித்தும் ஆவியின் கனியை குறித்தும் கேள்விப்படுவதில்லை. The Holy Spirit, everybody talks about Holy Spirit. அநேகர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறார்கள். The Holy Spirit has got two wings, you know that? பரிசுத்த ஆவிக்கு ரெண்டு இறகுகள் உண்டு தெரியுமா? Rakkai. ரெண்டு ரக்கைகள் உண்டு தெரியுமா? One side is the gifts of the Spirit. ஒரு பக்கம் ஒரு ரக்கையானது ஆவியின் வரங்கள், One side the fruit of the Spirit. இன்னொன்று ஆவியின் கனி. There are 9 things. அது Balance there. அதாவது 9 என்று சொல்லி ஒன்றோடு ஒன்று இசைந்திருக்கிறது. We grow in the Holy Spirit. ஆகையால் இவ்விதமாய் தான் நாம் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக வளர்கிறோம். The fruit of the Spirit is ஆவியின் கனியோ love, அன்பு, joy, peace. சந்தோஷம், சமாதானம், Then, gentleness, goodness, meekness, temperance, faith. I don't know if you know. Long suffering. நீடிய Love, joy, பொறுமை. peace. And then comes the long suffering. Gentleness, goodness. It's not faith. It's given us faith in some translation. It's faithfulness. சில மொழிபெயர்ப்புகளிலே விசுவாசம் என்று சொல்லப்படுது. ஆனால் விசுவாசம் உண்மையுள்ள தன்மை. That's the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. Right? And the meekness, temperance or self-control. ஆகையால் இங்கே சாந்த குணமானது முக்கியம். மட்டுமில்லாமல் இச்சை அடக்கம் This is a முக்கியம். divine virtue that God wants as man of God, as a woman of God in you to increase. அதாவது ஒரு தேவ மனுஷியாக உனக்குள்ளாய் இந்த காரியங்கள் எல்லாம் அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் வாஞ்சிக்கிறார், தேவன் சித்தம் கொள்கிறார். Address and then the appeal there, flee these things and then follow after righteousness, faith, meekness, love and so on. ஆகையால் ஒரு தேவ மனுஷனிடத்திலே இவைகளை விட்டு ஓடு என்று சொல்லி ஓட வேண்டிய காரியங்களை சொல்லிவிட்டு இவைகளெல்லாம் நாட வேண்டும் என்று சொல்லியும் சொல்லியிருக்கிறார். Thirdly, மூன்றாவதாக fight the good fight. மூன்றாவதாக போராட வேண்டும். Of faith. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. Lay hold on eternal life. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். This is how Paul himself did it. பவுலே இதை செய்தார். I fought a good fight. I finished my course. I kept the faith. Therefore there is laid up for me a crown of righteousness. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஆகையால் நீதியின் கிரீடம் ஒன்று எனக்காக வைக்கப்பட்டது என்று பவுல் சொன்னார். Righteousness is there for me. நீதியின் கிரீடம் எனக்காக இருக்கிறது, காத்துக்கொண்டிருக்கிறது. And I have to earn it. நான் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். It doesn't come by grace. அது கிருபையினால வராது. I fought a good fight. அதாவது நல்ல யுத்தத்தை நல்ல போராட்டத்தை According to the போராடினேன். rules, I kept the rule and then I fought a good fight. அதாவது நல்ல சட்டங்களையும் கைக்கொண்டு நல்ல போராட்டத்தை போராடினேன். Just not wrestling against principalities and powers and against satanic forces. அதாவது வெறும் துரைத்தனங்களுக்கும் பொல்லாத ஆவிகளுக்கும் விரோதமாய் நாம் யுத்தம் செய்கிறோம் என்பது மட்டுமல்ல, fight of faith. நீ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. I don't know, I think some time ago, I don't know if I preached or somebody preached from the epistle of Enoch, the last one. Sorry, the Jude, Enoch saying, quoting there. அதாவது யார் என்று ஞாபகம் இல்லை, யாரோ ஒருவர் கடைசி நிருபமாகிய யூதா எழுதின நிருபத்திலிருந்து பிரசங்கம் செய்தார்கள். அங்கே யூதா ஏனோக்கு சொன்ன ஒரு சில வார்த்தைகளை குறிப்பிடுகிறார். Contend for the faith, once and for all delivered to the saints. விசுவாசத்துக்கு ஒரு விசை விசுவாசிகளுக்கு ஒரே ஒரு தடவை தான் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். விசுவாசிகளுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக போராடு. You need to contend, earnestly fight for the faith. ஆகையால் இந்த விசுவாசத்துக்காக நீங்கள் தீவிரமாய் நீங்கள் That's the போராட good வேண்டும். fight of faith. அதுதான் விசுவாச போராட்டம், நல்ல விசுவாச போராட்டம், விசுவாசத்தின் நல்ல போராட்டம். Living in the world, the pressures of life increasing. So many things can come against our faith, against the biblical truth, against the New Testament standard. We need to stand for the faith. We need to stand in the word of God. And that's the good fight of faith. இந்த உலகத்திலிருந்து உலக பிரகாரமா எத்தனையோ நம்முடைய வேதத்துக்கு புறம்பாக விசுவாசத்தின் சத்தியங்களுக்கு புறம்பாக எத்தனையோ காரியங்கள் வரும். விசுவாசத்துக்கு நாம் நிற்காதபடிக்கு நம்மை
நிலை விட்டு விடும்படியாக செய்யக்கூடியதான் எத்தனையோ காரியங்கள் வரும். ஆனால் நாமோ உறுதியாய் நின்று போராட You வேண்டும். have to, the faith that is delivered to the saints once and for all. ஒரு விசை விசுவாசிகளுக்கு என்று ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். In other words, what was given to Peter, James and John, Paul, the same faith given to you and to me. அதாவது மற்றொரு வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால், எந்த விசுவாசமானது பேதுரு, பவுல், யோவான் இவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அதே விசுவாசம் As தான் Paul உங்களுக்கு says, எனக்கு I kept the கொடுக்கப்பட்டிருக்கிறது. faith, I have finished my course. Therefore he is telling Timothy also, fight the good fight of faith. Anything that comes between you and the faith given to us, don't deviate, don't go on in the faith. பவுல் சொன்னது போல, நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லி, அந்த விசுவாசத்தை தான், அந்த போராட்டத்தை தான் அவனும் போராடும்படியாக, அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாக அவர் சொல்லி, உறுதியாய் நில்லு, நீ விட்டு கொடுக்காதே என்று சொல்கிறார். Lay hold on eternal life. நித்திய ஜீவனை பற்றிக்கொள் என்று சொல்கிறார். And then he say that you keep this commandment without spot, unrebukable until the appearing of our Lord Jesus Christ. Verse 14. 14வது வசனத்திலே, எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவின் முன் நின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்கம் பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். இல்ல புஜு, that you keep this commandment without spot, unrebukable until the appearing of our Lord Jesus Christ. 13 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னம் ஆகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைக்கொள்ளும்படிக்கு, till the Lord comes, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னம் ஆகும் வரை you have to keep this faith. இதெல்லாம் இந்த விசுவாசத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். இந்த Godliness with contentment is great gain. அது என்ன கட்டளை என்றால், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். You man of God, you woman of God, நீயோ தேவ மனுஷனே, மனுஷியே, flee these things. இவைகளை விட்டு ஓடு. Flee these things, not only fornication, not only idolatry. வேசித்தனமும் விக்கிரக ஆராதனை விட்டு ஓடுவது மட்டுமல்லாமல், He says to Timothy in the second epistle, இரண்டாவது தீமோத்தேயுக்கு எழுதின இரண்டாவது நிருபத்தில் இப்படி சொல்கிறார். to this man of God, இந்த தேவ மனுஷனுக்கு அவர் எழுதுகிறார், flee also youthfulness. இந்த தேவ மனுஷனுக்கு அவர் எழுதும்போது, இந்த தேவ மனுஷனிடம் That makes us to வாலிப think. இச்சைகளை விட்டு ஓடு என்று சொல்கிறார். That makes us to think. அதாவது அதனாலே நம்மை சிந்திக்க வைக்கிறது. You know, if the man of God is not completely alienated from the attack, he is also prone for attack by the enemy. அதாவது ஒரு தேவ மனுஷனானவன் பிசாசினிடத்தில் வருகிற தாக்குதலுக்கு விதிவிலக்கா இருக்க மாட்டான். ஆனால் பிசாசு அவனை தாக்கத்தான் பார்ப்பான். Flee also youthfulness. நீயும் வாலிப இச்சைகளை விட்டு ஓடு. Youthfulness is not only coming to the youth, the youthfulness will come to the old man also. அதாவது வாலிப இச்சைகள் வாலிபர்களுக்கு மட்டும் வராது, வயதானவர்களுக்கும் வரும். Here is the man of God rising. அங்கே ஒரு தேவ மனுஷன் எழும்புகிறார். So he flees from all these things. இவைகளை விட்டு அவர் ஓடுகிறார். And then he follows after righteousness, godliness, meekness. ஆகையால் ஒரு தேவ மனுஷன் இவைகளெல்லாம் விட்டு ஓடிவிட்டு நீதியையும் சமாதானத்தையும் நீதியின் பொறுமையையும் நாடி அவன் ஓடுகிறான். It's a spiritual race. ஆகையால் நம்முடைய ஓட்டம் ஆவிக்குரியது. Fighting the good fight of faith. நல்ல விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவது முக்கியம். So we can say with Paul of old later on, I fought a good fight, kept the faith. ஆகையால் பிற்காலத்திலே நாமும் பவுலுடன் சேர்ந்து நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்ல முடியும். Therefore there is laid up for me a crown of righteousness, which the righteous judge, the Lord Jesus Christ, will give me on that day, on the day he comes. ஆகையால் எனக்கென்று ஒரு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிரசன்னமாகும் நாளிலே நீதியாய் எனக்கு தருவார். Not only to me, but to all them that love his appearing. எனக்கு மட்டுமல்ல, அவர் வருகையை நேசிக்கிற அனைவருக்கும் அவர் தருவார். அதாவது நம்ம எல்லோருக்கும் waiting for us. நமக்காக ஒரு கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது. It all depends on how we live here. ஆகையால் எல்லாமே இங்கே எப்படி வாழ்கிறோம் என்பதின் மேல் தான் honor சார்ந்திருக்கிறது. already God has given. ஏற்கனவே தேவன் பெரிய கனத்தை நமக்கு தந்திருக்கிறார். Remember, you are the man of God, you are the woman of God. ஆகையால் நீதான் தேவ மனுஷன், நீதான் தேவ மனுஷி. ஞாபகம் வைத்துக்கொள். You may be in the business, you may be in the shop, you may be in the street, or you may be doing this, doing that, school or business, office, all these things. Wherever you are a man of God. You are the woman of God. God has kept you there, and you bear the name of the Lord there.
நாளை தினத்திலே நீ வேலையிலேயோ அல்லது நீ கல்லூரியிலேயோ அல்லது ஒரு கடையிலேயோ எங்கே இருந்தாலும் சரி, நீ ஒன்றுக்கென்றே அழைக்கப்பட்டாய், தேவ சித்தத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். எங்கே இருந்தாலும் தேவ சித்தத்தை செய்பவளாய் காணப்படு. By your faith in the Lord Jesus Christ. எல்லாமே கர்த்தராகிய இயேசு Doesn't கிறிஸ்துவை matter பற்றிய as to how much விசுவாசத்தினாலே. money you have and what you don't have and all that. No, but the God who is all sufficient is with you. ஆகையால் உன்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது, பணம் இல்லை, இதெல்லாம் முக்கியம் அல்ல. எல்லாவற்றுக்கும் போதுமான தேவன் உன்னோடு இருக்கிறாரா என்பதுதான் And you முக்கியம். are his man, you are his woman. நீ அவருடைய மகன், நீ அவருடைய மகள். Praise God. தேவனுக்கே ஸ்தோத்திரம். To God be all glory. தேவனுக்கே எல்லா மகிமையும் Shall we just உண்டாவதாக. bow our heads, please? நம் தலைகளை தாழ்த்துவோம். We are going to come around the table of the Lord. இப்பொழுது நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக வரப்போகிறோம். What an amazing grace. எப்பேற்பட்ட ஆச்சரியத்துக்குரிய கிருபையாய் தேவ கிருபை இருக்கிறது. God is revealed there at that place called Calvary. கல்வாரி என்னும் இடத்திலே தேவன் வெளிப்பட்டார். My eye is open. என்னுடைய கண்கள் Your திறக்கப்படுகின்றன. eyes are open. உங்களுடைய கண்கள் திறக்கப்படுகின்றன. To not just look at the cross there, but to look at the one who was crucified. சிலுவையை பார்ப்பதற்காக மாத்திரமல்ல, ஆனால் சிலுவையின் மேல் அறையப்பட்டவரை காணும்படியாக. To find a relationship with him. அவரோடு He is my Savior. கண்டு கொள்ளும்படியாக. என்னுடைய He is இரட்சகர், my Lord. என்னுடைய ஆண்டவர். What an amazing God we have. ஆகையால் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியத்துக்குரிய தேவன் இருக்கிறார் என்று பாருங்கள். The God who came down to lay down his life for you and for me. உனக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய ஜீவனை ஒப்புவிக்கும்படியாக கொடுக்கும்படியாக இறங்கி வந்த தேவன். How he could love us. Amazing. அவரால் நம்மில் எப்படி அன்பு கூற முடியாது என்பதை முடிந்தது என்று All that he சிந்திக்கும் போது wants ஆச்சரியமா us இருக்கிறது. is to love him in turn. அவர் அதுக்கு பதிலாக அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நாம் அவரில் அன்பு கூற வேண்டும் என்றே. Love so amazing, so divine, demands my soul, my life, my all. இப்பேற்பட்ட ஆச்சரியத்துக்குரிய தெய்வீக அன்பானது என்னுடைய ஜீவனையும் என்னுடைய எல்லாவற்றையும் நான் கொடுக்கும்படியாக உந்தி தள்ளுகிறது. Shall we examine our hearts? ஆகையால் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்ப்போம். Gracious Father, கிருபை நிறைந்த பிதாவே, we can hide nothing from you. உம்மிடத்திலிருந்து எங்களால் ஒன்றையும் மறைக்க முடியாது. We open our hearts to you. எங்களுடைய இருதயங்களை உமக்கு திறந்து தருகிறோம். We ask you, Lord, because you love us, because we are yours, Lord. ஆண்டவரே, நீர் எங்களில் அன்பு கூறுகிறதுனாலே, நாங்கள் உமக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறதுனாலே, Because you have purchased us with your own blood. அது மட்டுமில்லாமல் சொந்த விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டதினாலே, We are in your presence, Lord. நாங்கள் இந்த காலைவேளையிலே உம்முடைய Thanking பிரசன்னத்தில் you for the காணப்பட்டிருக்கிறோம். table that you have set before us. நீர் எங்களுக்கு முன்னதாக வைத்திருக்கிற இந்த பந்திக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொண்டு இங்கே காணப்படுகிறோம். Where the bread and the wine are spread. இங்கே இந்த அப்பமும் திராட்சை ரசமும் வைக்கப்பட்டிருக்கின்றனவோ, Taking us to Calvary 2000 years ago. எங்களை 2000 வருஷங்களுக்கு முன்பதாக நடந்ததை காணும்படியாக செய்கின்றன. To கல்வாரியிலே understand where you did something for us, Lord. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செய்த ஒரு காரியத்தை நாங்கள் புரிந்து God கொள்ளும்படியாக was செய்கிறோம். in Christ reconciling the world unto himself. தேவன் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உலகத்தையே தன்னிடம் மீட்டு கொண்டிருந்தார், The உருவாக்கி greatest கொண்டிருந்தார். transaction there. இதோ ஆண்டவரே, மிகவும் பிரதான பரிமாணமாய் As இருக்கிறது. we sang in the beginning, Lord, in your presence. ஆண்டவரே, ஆரம்பத்திலேயே உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் பாடினது போல, For me it was in the garden he prayed. எனக்காக அவர் He took தோட்டத்திலே My அவர் sins ஜெபித்தார். and my sorrows. என்னுடைய பாவங்களையும் குற்றங்களையும் தன்மையில் So ஏற்றுக்கொண்டார். very personal, Father. ஆகையால் பிதாவே, இது அவ்வளவு தனிப்பட்ட We ஒரு who are சத்தியமா born இருக்கிறது. so 2000 years later, you thought of us 2000 years ahead, Lord, at ஆண்டவரே, Calvary. நாங்கள் 2000 வருஷங்களுக்கு பிறகு பிறந்திருந்தாலும் நீரோ 2000 வருஷங்களுக்கு முன்னதாக எங்களை குறித்து கல்வாரியிலே சிந்தித்தீர். That your sacrifice on the cross is so very real. We are able to own him this morning as our Savior, our Lord. ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே நீர் செய்த அந்த பிராயச்சித்தமான செயலானது அவ்வளவு உண்மையா இருக்கிறதுனால இந்த Thank you. கால வேளையிலே நாங்கள் உம்மை We எங்களுடைய can't சொந்தம் என்று சொல்ல learn that, முடியாது. Lord, in the university or in the colleges. உலகத்தின் பல்கலைகளிலேயோ கல்லூரிகளிலேயோ இதெல்லாம் நாங்கள் சம்பாதித்துக் கொள்ள Holy முடியாது. Spirit has taught us. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் தான் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் And our கொடுத்தார். heart's desire, our prayer is you will bring us still closer to you. ஆனால் எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சை, எங்களுடைய இருதயத்தின் ஆசை எல்லாம் ஒன்றே ஒன்று தான், நீர் எங்களை இன்னும் உம்மோடு கூட Wash கிட்டி us, சேர்த்துக் கொள்ள Lord, வேண்டும். with that precious blood even now. ஆண்டவரே, இப்பொழுதும் அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே எங்களை If the கழுவும். blood can, Lord, speak better things than that of Abel at the right hand of God. இதோ இயேசுவின் ரத்தத்தாலே ஆபேலின் ரத்தத்தை பார்க்கலும் மேலானவளை எங்களுக்காக தேவ வலது பரிசத்தில் பேச முடியும். Lord, bring that blood into our heart and our lives, Lord.
ஆண்டவரே அந்த இரத்தத்தை Wash us. எங்களுடைய இருதயங்களுக்குள்ளாகவும் எங்களுடைய ஜீவியத்துக்குள்ளாகவும் நீர் கொண்டு வாரும், எங்களை கழுவும், Sanctify us. எங்களை பரிசுத்தப்படுத்தும். More of your grace. உம்முடைய கிருபை அதிகமாக More of பொழியும், your holiness. இன்னும் அதிகமாக உம்முடைய பரிசுத்தத்தை Still தாரும். nearer to you. இன்னும் ஆண்டவரே உம்மோடு கிட்டி சேர வேண்டும். That you will, Lord, bless us as we partake of these emblems. ஆகையால் இந்த பந்தியிலே நாங்கள் பங்கு பெறும் பொழுது எங்களை ஆசீர்வதியும் என்று கேட்டுக்கொள்கிறோம். Sanctify us more and more. எங்களை இன்னும் இன்னும் பரிசுத்தப்படுத்தும். That we may truly be the man of God and the woman of God. Each of us. அது நிமித்தமாக நாங்கள் உண்மையிலேயே ஆண்டவரே நாங்கள் தேவ மனுஷனாக தேவ மனுஷியாக இருக்கும்படியாக கிறிஸ்துக்குள்ளாய் In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென்.